ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த ஆண்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. உதாரணமாக 145 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க்கு வாங்கியிருக்காங்க. அதில் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி ஒதுக்கீட்டில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாணவர்கள் 200க்கு 200 பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில், அதாவது லாஸ்ட் இயர் 2024 அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நான் இங்கே பாருங்கள், இந்த கட் ஆஃப் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் காலேஜஸ். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 180 வரைக்கும். லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக அமையும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரேங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காலேஜ் கோட், காலேஜ் நேம், பிரான்ச் கோட், பிரான்ச் நேம், அண்டு இது ஓசி கேண்டிடேட்டை கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். 200லேருந்து 180 வரைக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1, அது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஹெச் கேம்பஸ். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. அதோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 200. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற காலேஜஸுமே 200 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் 200க்கு 200 மதிப்பெண்கள் ஏறத்தாழ 145 மாணவர்கள் பெற்றிருக்காங்க. ஸோ இரண்டாவது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே தான், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ். காலேஜ் கோட் 1, பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னா சிஎம். இங்கே வந்து பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸே வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ்எஸ். ஸோ அதனால் சேம் காலேஜ் தான், ஆனால் அந்த பிரான்ச் கோடு பேஸ் பண்ணி இது வந்து ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியாக இருக்குது. ரெண்டாவது ரேங்க்கு. ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 199.5. தேர்ட் ரேங்க் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட், அதாவது கட் ஆஃப் மார்க் 199. ஃபோர்த் ரேங்க் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. ஸோ 198.5. ஃபோர்த் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேஜுமே ஷேர் பண்ணுது, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 198.5. நெக்ஸ்ட் சென்னை காலேஜ் தான், யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ். ஸோ அதோட பிரான்ச் கோட் பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் 198. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 197. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அது பார்த்தீங்கன்னாக்கா 196.5. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎம் 196. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 196. பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ் 196. ஸோ கிட்டத்தட்ட 9வது ரேங்க் பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 காலேஜஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணியிருக்கேன். ரேங்க்குமே ஒன்று கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது காலேஜ் கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ காலேஜுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரியுது. 9th ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தபடியாக ரேங்க் 10, 12 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎம், பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா சிஎம் 194.5. 13th ரேங்க் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ் 194. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 13th ரேங்க் தான், அதுமாதிரி 2 காலேஜ் ஷேர் பண்ணுது. 13th ரேங்க் பாருங்கள், 2 காலேஜ் வந்து ஷேர் பண்ணுது 194 கட் ஆஃபில். நெக்ஸ்ட்டு 15th ரேங்க் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 193. அதே 15th ரேங்க் வந்து 1 more காலேஜ் ஷேர் பண்ணுது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்ட்
Next, Sri Krishna College of Engineering and Technology 192 and Government College of Engineering, Tirunelveli District 192. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா 7th rank 2 காலேஜஸ் ஷேர் பண்ணுது. Next, 19th rank 191.5 Rajalakshmi Engineering College. Next, 20th rank Alagappa Chettiar Government College of Engineering 191. அதே ஒன் மோர் காலேஜும் ஷேர் பண்ணுது, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 191. ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இந்த ஆண்டு காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் நிறையா சாய்ஸஸ் ஃபில்அப் பண்ணால் நல்லாயிருக்கும். 21 இல்லை, ஏன்னா வந்து 2 காலேஜஸ் பெற்றிருக்கு 20th rank. ஸோ 22nd ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 190.5. 23 KPR Institute of Engineering and Technology 190. Karpagam College of Engineering 189. 24th rank one more college share பண்ணது Loyola ICM College of Engineering and Technology 189. Next, 26th Government College of Engineering 188.5 and 27th Rajalakshmi Institute of Technology 188.333. 28th RMK cut off mark 188. Next, Bannari Amman 29th rank 187.5. Next, one more college share பண்ணது 29th Anna University Campus Coimbatore 187.5. Next, Government College of Engineering Bargur 187. MEPCO Shirink Engineering College 186.075. Next, Velamal College of Engineering 186. Sri Sai Ram Engineering College 186. Next, 36th rank பாருங்க நிறைய காலேஜ் ஷேர் பண்ணுது, பிகாஸ் ஒரே கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 185 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 185 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன் மோர் காலேஜ் மிஸ் பண்ணிட்டேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதுவுமே 185 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 41th ரேங்க் பார்க்கும்போது 3 காலேஜை ஷேர் பண்ணுது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, நெக்ஸ்ட் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாகாயம் 184.5. நெக்ஸ்ட் 44th ரேங்க் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 184. நெக்ஸ்ட் 45th 2 காலேஜை ஷேர் பண்ணுது, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 183.5, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 183.5. நெக்ஸ்ட் 47th ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் ஷேர் பண்ணுது, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, SRM வலியம் இன்ஜினியரிங் காலேஜ் 182. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 181.5 49th ரேங்க் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 181.5 அண்ட் விழுப்புரம் காலேஜ் ஆஃப் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விழுப்புரம் கேம்பஸா, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் காலேஜ் கோட் நோட் பண்ணிக்கோங்க 1013 181.5. அது யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் விழுப்புரம். ஓகே, நெக்ஸ்ட் 49th ரேங்க் 181.5 காலேஜ் கோட் 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் 181 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 181 and RMD Engineering College 181, KGISL Institute of Technology 180.5, Anna University Regional Campus Tirunelveli 180 and ஃபைனலாக 180 க்ளோஸ் ஆகிற காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் NGP Institute of Technology. ஸோ நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் 200லேருந்து 180 வரைன்னா இந்த காலேஜஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபில் அப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 185க்குள்ளாரவே இந்த காலேஜஸ் ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கட் ஆஃப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள், நிறைய காலேஜ் ஃபில்அப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கட் ஆஃப்க்கு சில காலேஜஸும் வந்து சேர்த்து பண்ணுங்க. என்ன ரீசன்னா சேம் கட் ஆஃப்க்கு நிறையா வந்து காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்புறேன், ஏன்னா கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.